அடிக்கடி வாய்ப்புண் தொந்தரவு வருதா? ஓரல் அல்சருக்கான சரியான காரணங்களையும் தீர்வுகளை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய்ப்புண் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள்னு பார்த்தோம்னா இன்டைஜஷன், அல்சர் மற்றும் நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சில விட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட், ஜிங்க், அயான் போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறைபாடுகள்னாலையும், வைரல் இன்ஃபெக்ஷனாலையும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும், நம்ம குறைந்த நேரம் தூங்குறதுனாலையும் நம்மளோட உடம்பு அதிக உஷ்ணம் அடைஞ்சு நமக்கு அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படுது. வாய்ப்புண்ணை சரி பண்றதுக்கு முக்கியமான 5 டிப்ஸ் சொல்றேன். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நம்மளோட கட்டோட ஹெல்த்த ஆரோக்கியமா வச்சிருந்தாலே போதும் நமக்கு வாய்ப்புண் வராம தடுக்க முடியும். அதுல முக்கியமா செரியாமை, வயிற்றுப்புண், குடல் புண் மற்றும் கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் நமக்கு அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படும். செகண்ட் ஒன், நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை அதிகமாகறதுனால அடிக்கடி வாய்ப்புண் ஏற்படும். எதனாலன்னு பார்த்தோம்னா மலச்சிக்கல் பிரச்சனையில பசி மந்தம் ஏற்பட்டு அசிடிட்டி அதிகமாகறதுனாலையும் மூலத்துல உள்ள சூடு அதிகமாகறதுனாலையும் நமக்கு வாய்ப்புண் ஏற்படும். தேர்ட் ஒன், உணவுல தேங்காய் பால், மணத்தக்காளி கீரை, சுத்தமான பசு வெண்ணெய், மாதுளை பழம் மற்றும் பிஞ்சு காய்கறிகளை அடிக்கடி உணவுல சேர்த்துட்டு வரலாம். ஃபோர்த் ஒன், வாய் கொப்பளிக்க சித்த மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய பரிகார நீர், திரிபலை குடிநீர் அல்லது கடிக்காய் குடிநீர் மற்றும் தேங்காய் பால்னால ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை நம்ம வாய் கொப்பளிச்சுட்டு வரலாம். ஃபிஃப்த் ஒன், வாய்ப்புண் உள்ள இடத்துல சித்த மருத்துவத்துல பயன்படுத்தக்கூடிய குங்கிலிய வெண்ணெய், வெங்கார மது, கடுக்காய் பொடி அல்லது திரிபலா பொடிய வாய்ப்புண் உள்ள இடத்துல ஒரு நாளைக்கு 2 முறை அப்ளை பண்ணிட்டு வரலாம்.